கர்நாடகாவில் இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமாக உறுதிகள்லாம் கொடுத்துட்டாங்க. இதை செய்வோம், அதை செய்வோம், அதை கொடுப்போம். இப்போ உடனே திணறாங்க. இப்போ கூடவே இன்னொரு பயப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன, இப்போ வரப்போகிற லோக்சபா தேர்தலில் நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலைன்னா, ஸ்டாலினை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயமாக அதை சொல்லி ஆகணும். அதாவது அடுத்த ஆட்சி வரப்போகிறது, அடுத்தது ஆட்சி பிஜேபி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், நாட்டில் இருக்கிற நீங்கள் நிலைமை, காங்கிரஸுக்கு இருக்கிற நிலைமை, கூட்டணி நிலைமை. சரி, டிஎம்கே மங்கி போகிறது, அதிமுகவில் வளரல, பிஜேபி புது ஃபேக்டரு, இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு புது கட்சி வந்து வச்சுங்க, இளைஞர்லாம் நம்ம பக்கம் வருவாங்கன்னு ஒரு கால்குலேஷன்ல ஆக்டர் விஜய் நுழைகிறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப படுப்பு. கழகத்துக்கு மேல கட்சின்னு வைக்கிறது நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா கழகம், திராவிடம் இதெல்லாம் இந்த பேர் கேட்டு கேட்டு மக்களுக்கு அழுத்து போயிடுச்சு. ஏன்னா இதே பேர் எடுத்துட்டு வந்தா என்னையா இது பழைய சாராயம் புது பாட்டில் ஊற்றி கொண்டுறாங்கன்னு நினைப்பாங்க. அதனாலதான் திமுக வந்து விஜய் மிரட்டி இருக்குமான்னு கேட்குறேன் சார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதான் சார், பார்த்தீங்கன்னா இப்போ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது தென் தமிழகத்துக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. டிகே சிவகுமார் அவங்க தம்பி டிகே சுரேஷ் அவர்களும் தென் இந்தியாவுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு வாதத்தையும் அவர் வச்சு வேற மாதிரியான ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முழுக்க அரசியல் இது. ஏன்னா இது வந்து இடைக்கால பட்ஜெட். இதுல ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே அதுல சொல்லல. அவங்க இது தென்னிந்தியாவுக்கு கம்மி ஆயிடுச்சு, தமிழகத்துக்கு ஒன்றும் கிடைக்கல சொல்றது அர்த்தமே இல்லை. காரணம், முழு பட்ஜெட் ஜூலை மாசம் வரும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது முழுக்க அரசியல். தான் பட்ஜெட்ல இந்த தடவை ஒண்ணுமே புதுசா அவங்க பண்ணல. இது ஒரு ஏன்னா இது வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட். இது பட்ஜெட் சொல்றதை விட ஓட் ஆன் அக்கௌண்ட். ஏன்னா இப்ப வரப்போறது பாராளுமன்ற தேர்தல் பிறகு புது அரசு வரும். அவங்க புது அரசு வந்த பிறகு, புது மத்திய அரசு வந்த பிறகு அடுத்த பட்ஜெட் ஜூலை மாசம் வரும். அதுக்கப்புறம் சொல்லலாம். இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுல பல திட்டங்கள், ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள், விவசாயிகளுக்கு திட்டங்கள், அது ஆல்ரெடி எது ஓடிட்டு இருக்கோம் மோடி அரசு வந்த பிறகு அதை பத்தி தான் அவங்க அதிகமாக அதுல சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 3-4 விஷயம் புதுசா இருக்குது. அதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு அதிகமாகவோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு கம்மியாகவோ ஃபண்டு கொடுக்குற மாதிரி ஒண்ணுமே அதுல இல்லைங்க. அதை வெறும் இவங்க அரசியல் ஏன் செய்யறாங்கன்னா, சரி இதையும் சாக்கு வச்சு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இது இன்ட்ரிம் பட்ஜெட்டுக்கு பிறகு இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தலை முன்னிட்டு இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே வழிய, இந்த குற்றச்சாட்டுக்கு பட்ஜெட்டில் ஆதாரம் இல்லை. ஏன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிம் பட்ஜெட்ல கூட நம்ம பிரதமர் மோடியோட அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இதுல தங்களோட என்னெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் 10 ஆண்டு காலத்துல, என்னெல்லாம் திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த திட்டங்கள் எப்படி தொடர போகிறதா கூறியிருக்காங்க. வளர்ச்சி திட்டங்கள், விவசாயிகளுக்காக திட்டங்கள், மகளிர்களுக்காக திட்டங்கள், நம்ம யங் யூத்துக்காக இருக்கிற திட்டங்களை பத்தி தான் இதை ஒரு அரசியல் பண்றது. அதுல அவர் டிகே சிவகுமார் இன்னும் அதிகமா அவரோட தம்பி இன்னும் அதிகமா போயிட்டார். அவரோட சகோதரர் அதை ஒண்ணு இது இல்லைன்னா நம்ம தனியா போக முடியாகும் அப்படி இப்படி. இது வெறும்னா அங்க பாருங்க, கர்நாடகாவில் இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா உறுதிகள்லாம் கொடுத்துட்டாங்க. இதை செய்வோம், அதை செய்வோம், அதை கொடுப்போம். இப்போ உடனே திணறாங்க. கர்நாடகா பட்ஜெட்ல பணம் கிடையாது. இப்ப கூடவே இன்னொரு பயப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன, இப்போ வரப்போற லோக்சபா தேர்தலில் நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற சலுகைகள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டுருவோம் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தன் தொகுதியில பேசியிருக்காரு. இதுதான் எடுத்திருக்கிற பெரிய முடிவு. மரியாதையா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறீங்க, இல்ல உங்களுக்கு இப்ப கிடைக்கிற சலுகை போயிடும். என்ன, அந்த எலக்ட்ரிசிட்டி கம்மியா கொடுக்குது, பஸ் பாஸ் கொடுக்குது அப்படின்னு ஒரு பயப்படுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காங்கிரஸோட அரசு இருக்கு பாருங்க கர்நாடகால, கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. என்னன்னா எக்கச்சக்கமா சொல்லிட்டாங்க, இதை கொடுப்பா அதை கொடுப்பானா கஜானா காலி, கஜானால பணம் இல்லை. இப்ப ஆல்ரெடி எல்லாரும் ஓட்டர் எல்லாம் சொல்றாங்க இதை கொடுப்பேன் அது கொடுப்பேன்னு சொல்லி என்ன பண்ணீங்கன்னு. இப்ப அவங்களுக்கு பயம் எங்க வருதுன்னா, லோக்சபா தேர்தல் வருது. கர்நாடகால 28 தொகுதி இருக்குது. அந்த 28 தொகுதியில 2019ல பிஜேபிக்கு 26 தொகுதி கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு தொகுதியில இண்டிபெண்டன்ட் சுமலத்தான நம்ம ஆக்டர் இருந்தாங்க பாருங்க, சுமலதா ஆக்டர் இண்டிபெண்டா பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது 28ல 27 பிஜேபி அது பிளஸ் அவங்க சப்போர்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஜெயிச்சாங்க. ஒரு சீட்டை வந்து அது இவங்களுக்கு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு என்ன பயம்னா,
இப்ப நம்ம ஆட்சி பிடிச்சிட்டோம், சித்தராமையா முதல்வர், டி.கே. சிவகுமார் துணை முதல்வர். இப்ப காங்கிரஸ் இந்த தடவை இந்த 28ல அட்லீஸ்ட் ஒரு 14ஆவது கிடைக்கல வச்சுக்கோங்க, சித்தராமையாக்கு ஆபத்தாயிடும். அவர் டி.கே. சிவகுமார் விட மாட்டாரு. இவரால் ஒன்றும் செய்ய முடியல, காங்கிரஸ் தோத்து போயிடுது. காங்கிரஸ்குள்ள இருக்கிற உள்பூசல் அதிகமாயிட்டு போகுது. அதற்காக டி.கே. சுரேஷ் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நம்ம எப்படியாவது பிஜேபி, ஏன்னா பிஜேபி பத்தி நீங்க சொல்லி ஆகணும் கர்நாடகால, அதுதான் மெயின் எதிர்கட்சி. அதனால இது போட்டிருக்கிற இது பட்டு அதுல ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் பிஜேபி அதையே பெருசு பண்றாங்க, அதுவும் பார்த்துக்கணும். இப்போ பிஜேபி அவர் சொன்னதை அது ரொம்ப பெருசு பண்ணி அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த மாதிரி பேசக்கூடாது, ஒரு தனி இதை பத்தி பேசுறாரு, செப்பரேட்டிஸ்ட் பத்தி பேசுறாரு, அதனால அவர் அப்பாலஜி வாங்கி. ஆனா காங்கிரஸ் இது பதில் ஏன்னா காங்கிரஸ் இவங்க பிஜேபி என்ன காமிக்க விரும்புறாங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சியில இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க, இவங்க தேசத்துக்கு எதிர்த்து பேசுறாங்க, தேசத்தை உடைக்கணும்னு பேசுறாங்க. அது கர்நாடகாலே அது ஒரு இஷ்யூ பண்றாங்க. மொத்தத்துல இப்ப எதை கிடைச்சா எதை இஷ்யூ பண்றது பார்த்துட்டு இருக்காங்க. இன்டர் பட்ஜெட் ஒரு ஆயுதம் மாதிரி இருக்குது. ஆனா இன்டர் பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லைங்க, அதுல ஒண்ணுமே மாறல. திட்டங்கள், நடந்து கொண்டிருந்த திட்டங்கள், தொடர்கின்ற திட்டங்கள், வரப்போற என்ன திட்டங்கள் போட போகிறோம் என்றதை காமிச்சிருக்காங்க. அலோகேஷனை பத்தியும் ஒண்ணுமே இல்லைங்க, அதுல புது வரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது ரிக்குவயர்மெண்ட். இப்ப அடுத்த புது கவர்மெண்ட் வந்த பிறகு இப்ப அவங்க எடுத்தது என்னன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓட் ஆன் அக்கௌண்ட்னா ஜூலை மட்டும் அவங்க பர்மிஷன் வாங்கிப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் என்ன செலவு செய்தாலும் பார்லிமெண்டோட சாங்ஷன் வேணும். இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது அதுதான் ஒரு, ஏன்னா முழு பட்ஜெட்னா ஒரு வருடத்துக்கு பார்லிமெண்ட் சாங்ஷன் வைக்குது. பார்லிமெண்ட் அதுக்கு ஆதாரம் கொடுக்குறது, சரி நீங்க பண்ணுங்க செலவழிக்கலாம்னு. இது அடுத்த வர 3 மாசத்துக்காக, ஒரு 4 மாசத்துக்காக ஒரு இதுதான். வர 4 மாசம், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், கடைசி ஜூலை, அதுக்குள்ள பட்ஜெட் பாஸ் ஆகணும். ஜூலை கடைசிக்குள்ள இந்த 4 மாசத்துக்காக செய்யற ஓட் ஆன் அக்கௌண்ட் தாங்க. சார் இதுல பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்களே சொல்லியிருப்பாங்க, முழு பட்ஜெட் ஜூலை மாசம் நாங்க அறிவிப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு ஸ்டாலின் இங்க சொல்லியிருக்கோம்னா அது நகைச்சுவையா இருக்குது, நீங்க இருந்தால் தான் அறிவிக்க முடியும், ஆட்சி மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் தமிழக பட்ஜெட் தாக்கல் இது பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டில் அவரோட பட்ஜெட் தாக்கல் இடம்பெறுமா? அவரு கொஞ்சம் குறைகள்லாம் நிவர்த்தி செஞ்சு கொஞ்சம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு போற திட்டங்கள் தமிழக பட்ஜெட்ல இடம்பெறுமா? இல்லைங்க, அவர் பட்ஜெட்ல நிறைய ஏதாவது சலுகை கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி ஒண்ணுமே இவங்க செய்யலன்னு குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு தமிழ் மக்கள் மத்தியில. ஒரு என்ன ஒண்ணுமே பண்ணலீங்க இவங்க, என்ன என்னெல்லாமோ பண்ணுவேன்னு சொன்னாங்க, ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி. அதனால இந்த பட்ஜெட் மூலமா இன்னும் கொஞ்சம் அறிவிப்பெல்லாம் எதிர்பார்க்கலாம், கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பிரதமர் மோடியோட கான்பிடன்ஸ் லெவல் பாருங்க, எப்படி இருந்தாலும் நமக்கு தான் மக்கள் நம்ம மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால நம்ம பொய்யெல்லாம் சொல்லி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்த சாதனைக்கு நமக்கு ஓட்டு போட போறாங்க மக்கள். அதனால தான் பாருங்க, வரி எதுவும் குறைக்கல. ஏதாவது இந்த கிமிக்ஸ் பாங்களே, ஓ இதை தரோம் அதை தரோம் இதை தரோம், இப்ப இது காங்கிரஸ் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஒரு கான்பிடன்ஸை காமிக்கிறது ஒரு இந்த இன்டர் பட்ஜெட். இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் முன்னாடி ஏதாவது ஒண்ணு இது பண்ணுவாங்க, ஓட்டரை இழுக்கிறதுக்காக. இது பாருங்க, இது வரும் அது வரும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இது மாதிரி கிடையாது. பிரதமர் அதுக்கு முழுமையா அது அவர் எப்போதும் செய்யப்பட்டார். அவர் சொல்வது என்னன்னா, எனக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க, கடந்த 10 ஆண்டு காலம் செய்த சாதனை, வரப்போற இது என்ன என்ன, யாருக்கிட்ட நாடு சேஃபா இருக்க போகுது, யார் கையில நாடு இருந்தா நாடு வளர்ச்சி அடைய போறது, முன்னேற போறது. இதுதாங்க பிஜேபியோட பிளாங்க், பிரதமரோட பிளாங்க். இப்ப நம்ம ஸ்டாலினை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டாயமா அதை சொல்லி ஆகணும். அதாவது அடுத்த ஆட்சி வரப்போறது, அடுத்தது ஆட்சி பிஜேபி இருக்காது அப்படி இப்படி சொல்றாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் நாட்டில் இருக்கிற நீங்க நிலைமை, காங்கிரஸுக்கு இருக்கிற நிலைமை, கூட்டணி நிலைமை, அப்புறம் நம்ம நிதிஷ்குமார் போன பிறகு இன்னும் கேட்க வேண்டாம் என்ன நிலைமையில இருக்கிறது பாருங்க. அங்க என்னடான்னா மமதா ராகுல் காந்தியோட மேற்கு வங்காள யாத்திரையை ரொம்ப ஒண்ணுமே அலோவ் பண்ணல. இவங்க கெஞ்சுறாங்க காங்கிரஸ், அவங்க ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க. அங்க 42லயும் நான் போட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில இருக்கும்போது அவர் நம்ம ஸ்டாலின் சாருக்கு பிஜேபி திரும்பி வராது தோன்றதை வழியா காங்கிரஸுக்கு என்ன போகுது, இந்த கூட்டணிக்கு என்ன இருக்குன்னு அவர் அதை பத்தி அவருக்கு தெரியும், தெரியாம கட்டாயம் தெரியும். ஆனா இந்த நேரத்துல அவரு கான்பிடன்ஸ் காமிக்க விரும்புவார்ல. அவரோட தமிழக பட்ஜெட் தாக்கல் இருக்குல்ல சார், அவர் ஏதாவது ஒரு ஆஃபர் கொண்டு வருவான்ற எண்ணம் உங்களுக்கு தோணுதா சார்? ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணுவாரா அவரோட பட்ஜெட்ல? இல்ல, கட்டாயம் பண்ணுவாரு. ஏதாவது ஒண்ணு இருக்கும், பட்ஜெட் இல்லாம பண்ண மாட்டாரு. ஏன்னா இப்போ கட்சிக்குள்ள என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரே ஊழல் குற்றச்சாட்டு, அமைச்சர்கள் மீது ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க மக்கள். அதை தவிர்த்து எதிர்கட்சிகளோட கேம்பெயின், அதுவும் நம்ம அண்ணாமலை போல தலைவர்கள்லாம் நிறைய விஷயம் எடுத்து சொல்றாங்க. பழைய விஷயம் புது விஷயம் நடக்கிறது என்ன, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக இன்னைக்கு டிஎம்கேவோட அரசுக்கு உள்ள பின்னர் தான் பாப்புலாரிட்டி டெஃபினட்டா கம்மியா இருக்குன்னு டிஎம்கேக்குள்ளே ஃபீல் பண்றாங்க.
அதனால தான் பாருங்க ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும்னு. அதுக்கு முதல்ல நம்ம புது இஷ்யூ ஏதாவது கலப்பலாமான்னு பார்த்து திருப்பி அந்த சனாதன் தர்மம் அந்த பக்கம் போனார் உதயநிதி. அதுல காங்கிரஸ் தான் டேமேஜ் ஆயிடுச்சு இங்க நார்த்தில். மற்றபடி ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டில் அது புது விஷயம் இல்லை. இதற்கிடையே பாத்தீங்க இப்ப புது புது விஷயம் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி டிஎம்கேவோட இது குறைஞ்சிட்டு வருது தெரிஞ்சிருந்தா இப்போ ஆக்டர் விஜய் போல இவர்கள்லாம் இப்போ புதுசா அரசியல்ல நுழையணும்னு பாக்குறாங்க. அவர் புது கட்சி சொல்வதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்டடா இருக்குது. அதாவது தமிழ்நாடுல ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் வருமோன்னு. சரி, டிஎம்கே மங்கி போறது, அதிமுக அவ்வளவு வளரல, பிஜேபி புது ஃபேக்டர், இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு புது கட்சி வந்து வச்சுங்க இளைஞர்லாம் நம்ம பக்கம் வருவாங்கன்னு ஒரு கால்குலேஷன்ல ஆக்டர் விஜய் நுழையிறாரு. ஆனா அவருக்கு ரொம்ப படு தைரியத்தோட நுழையிறாருன்னு சொல்லணும் நம்ம. இப்போ ஆக்டர் விஜய் எடுத்துட்டா கூட தாமுகன்ற பேர் வந்து ரகசியமா வைக்கப்பட்டதா சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு அருண் சொல்லும்போது தாவேகா அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் வெற்றி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அந்த தாமுகன்ற பேரோ திமுகன்ற பேரோ ஒத்து போகுது. ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்துல விஜய் வந்து திமுக மிரட்டப்பட்டிருப்பாரா? அதனாலதான் கட்சி பேர் மாற்றப்பட்டிருக்கா? இல்லைங்க, அவர் அதே ஓட் பேக் தான் பாக்குறாரு. அதே அதாவது அதே பேஸ் டிஎம்கேவோட பேஸ் என்னவோ அந்த பேஸ்ல தான் அவரும் கண்டு வச்சிருக்காரு. அதாவது அந்த பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்களோட பேஸ், அதுல சிறுபான்மையர்கள், அதை தவிர்த்து ஜாதி இதுலயே அவர் பார்ப்பாரு. ஏன்னா அவர் ஆக்டர்னு வந்துருச்சுன்னா ஜாதி அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது. பட் டெஃபினட்டா நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கிற மைனாரிட்டிஸ் பிளஸ் நார்த்தில் அவருக்கு பேர் இருக்கு பாருங்க. முழு தமிழகமும் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அவரோட ஒரு விசிறி சங்கமும் இருக்குது, ஃபேன் அசோசியேஷன். ஆனா அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா போறாரு. இப்ப பாருங்க 24 ஒன்றும் செய்ய போறது இல்லை, பார்க்க போறாரு. 24 பிரகாரம் எந்த கட்சி தாக்கு பிடிக்குது, எந்த அதிமுகக்கு என்ன ஆகுது, திமுகக்கு என்ன ஆகுது, திமுக கூட்டணியில் என்ன ஆக போறது, இதெல்லாம் பார்த்துட்டு 26 தான் வச்சிருக்காரு. அதுல இப்போ அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபிக்கு என்ன விதமான ஒரு இது வருது, growth வருது, இதெல்லாம் இந்த தேர்தல் தெரிஞ்சு போயிடும். அதனால அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப கழகத்துக்கு பதிலா கட்சின்னு வைக்கிறது நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா கழகம், திராவிடம் இதெல்லாம் இந்த பேர் கேட்டு கேட்டு மக்களுக்கு அழுத்து போயிடுச்சு. ஏன்னா இதே பேர் எடுத்துட்டு வந்தா என்னையா இது பழைய சாராயம் புது பாட்டில் ஊத்தி கொண்டுறாங்கன்னு நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம புதுசா அவர் கட்சி தமிழக வெற்றி கட்சின்னு வச்சிருக்காரு. அது அவரும் யோசிக்கிறாரு, அவருக்கும் நிறைய இன்புட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா போக எனக்கு ஒரு பெரிய விஷயம் வருது என்னன்னா, இப்போ தமிழ்நாடு அரசியல்ல கூட்டணி அரசியல் தான். நீங்க யார் கூட தான் போயாடும், தனியா போய் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அடுத்த 24 வந்துருச்சு, இப்போ 25, 26 இந்த 2 வருஷத்துல பார்க்கலாம் யார் எப்படி growth போறாங்கன்னு. இவர் டிஎம்கேவோட ஓட்ஸையும் பார்ப்பாரு, அதிமுக ஓட்ஸையும் பார்ப்பாரு. இப்ப பிஜேபி யார் மாதிரி ஆள் அட்ராக்ட் பண்றாங்க அதையும் கண்டு வைப்பாரு. ஆனா அவருக்கு எதிர்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கும். முழுமையா அரசியல் வந்த பிறகு பாருங்க, ஒரு ஆக்டரா இருக்கும் பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையும் நீங்க அரசியல முழுமையா இறங்கிற சூழ்நிலையும் வெவ்வேறு ஆயிடும். ஏன்னா இப்ப பாருங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி தலைவர்கள்லாம் அவங்க ஃபியூச்சர் தங்களது பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி இவர் உள்ள வர்றாருன்னா அவங்க அதை த்ரெட்டா எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ஆக்டர் விஜய் முதல்ல அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது எத்தனை பிரச்சனை வந்தது ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது. ஏன்னா அவங்களும் இதே தான் பார்த்தாங்க. இவரோட நோக்கம் அரசியல், இவரை ரொம்ப வளர விட்டா நமக்கு ஆபத்து. இதே மாதிரிதான் இப்போ திமுக இளமை தலைமையும் பார்ப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இவருக்கு வந்து பாருங்க எந்த மாதிரி எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிறாரு நம்ம பார்க்கணும். கட்சி சொல்லிட்டாரு, எதுக்கு அடுத்து குரல் கொடுக்கிறாரு, ஊழலுக்கு அடுத்து பேசுவாரா? ஏன்னா ஊழலுக்கு முழுமையா அவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா டிஎம்கேக்கு ஒரு அபாயம் மாதிரி இருக்கும். உடனே அவங்களும் இவரை எதிர்க்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. மொத்தத்துல தமிழ்நாடு அரசியல் ஒரு புது டர்ன் சொல்லணும், கட்டாயமா புது டர்ன். எப்படி அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் மாதிரி வந்ததோ இப்ப விஜய் ஒரு ஃபேக்டர் மாதிரி வர்றாரு. அதான் திமுக வந்து விஜய் மிரட்டி இருக்குமான்னு கேக்குறேன் சார். இல்ல மிரட்டு இருக்க மாட்டாங்க, இப்போதைக்கு மிரட்டுறது வேண்டிய ஒன்றும் அவசியம் இருக்காது. போதான் நீங்க பார்க்கணும். போக அவருக்கு பாருங்க ஒன்னே ஒண்ணு, உங்க படமும் ஓடணும்னா நீங்க அரசியல்ல ரொம்ப பண்ண முடியாது. இதை நம்ம ரஜினிகாந்தே பார்த்துருக்கீங்க. நீங்க திரைப்பட உலகத்தில் இருக்கும் போது அரசியல் செய்வது கஷ்டங்க. தனியா அரசியல் செய்வது கஷ்டம், தனிப்பட அரசியல். அதனால இவர் எந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவாரு, இல்ல ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாரு, அப்புறம் முள்ள பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போவாரு. அவர் கொஞ்சம் இஸ் a வெரி ஸ்மார்ட் பர்சன். சரி சார், இப்போ ஹேமந்த் சோரன் அவரோட வழக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு, இங்க விசாரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு அடுத்தபடியா அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்கு அவர் மீது பாயறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க சார்? பாருங்க ஹேமந்த் சோரன் பாத்தீங்கன்னா ஒரே டிராமா. இவர் கோர்ட் இடி அவங்களை பிடிக்க போறான்னு தெரிஞ்சுட்டு இவர்
ராவா டெல்லி போனாரு. டெல்லி போயிட்டு அது பிளேன்ல போனாரு, ஸ்பெஷல் பிளேன்ல. எதுக்கு டெல்லி போனாரு புரியல. திருப்பி அவர் 30 மணி நேரம் கழிச்சு அவர் எங்க இருக்கு, 30 மணி நேரத்துக்கு யாருக்கும் தெரியல என்ன ஆச்சு. அவரது பிளேன் அங்கேயே டெல்லியில இருந்தது. இவர் திருப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஹெல்ப் பண்ணாராம், ஒரு வண்டி கொடுத்து காசி வரல் வந்து நம்ம பனாரஸ் காசி வந்துட்டு காசியில இன்னொரு வண்டி மாதிரி ஜார்க்கண்ட் வந்துட்டார். அதாவது 1200 கிலோமீட்டர் கார்ல வந்திருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணாரு. வந்த பிறகு தன் கட்சியோட மீட்டிங் போட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போன உடனே அவர் அரெஸ்ட் அன்னைக்கு இரவு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. இப்ப அடுத்த முதல்வர் சபை சோரேன்கிறவரை போட்டிருக்காரு. ஆனா இவருக்கு உள் திட்டம் வேற இருந்ததுங்க. இவர் தன் மனைவியை போடணும்னு பார்த்தாரு, கல்பனா சோரேன். ஆனா கல்பனா சோரனை எதிர்த்தது அவங்க மன்னி. அது யாரு கேட்டீங்கன்னா, ஹேமந்தோட மறைந்த பெரிய சகோதரர் அண்ணன் துர்கா ஸ்டாலினோட மனைவி சீதா சோரன். அவங்க ஒரு எம்எல்ஏ ஜார்க்கண்ட். இதுல சோரன் குடும்பம் அரசியல், குடும்ப அரசியல் பாருங்க. அங்க பன்னி அன்னி இது சீதா சோரன் எம்எல்ஏ, ஹேமந்த் சோரன் தம்பி பசந்த் சோரன் எம்எல்ஏ, தகப்பனார் சிபு சோரன் அவர் பெருந்தலைவர். அவரு இதுல பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் தான் மனைவியை உட்காந்து வைக்கணும்னு பார்த்தாரு. அப்பா சிபு சோரன் தன் முதல் மாட்டு பொண்ணு சீதா சோரனை உட்காந்து வைக்கணும்னு பார்த்தாங்க. இல்ல அவங்க தம்பி இருக்காங்க பாருங்க, ஹேமந்த் சோரன் தம்பியை உட்காந்து வைக்கணும்னு. இந்த குழப்பத்துல பாத்தீங்கன்னா கடைசியில என்ன பார்த்தாரு இவர், நம்ம ஹேமந்த் சோரன், சரி யாரும் வேண்டாம், நம்ம சிபு சோரனுக்கு கூடவே ரொம்ப இருந்தவர் நம்ம சென்னை சோரனை போட்டார். ஆனா அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு. அந்த குழப்பத்தினால்தான் இந்த எம்எல்ஏஸ்ல இங்க உடஞ்சு போயிடுவாங்களோ, பிஜேபி ஏதாவது பண்ணுவாங்களோ, பிளேன்ல அவங்களெல்லாம் ஏத்தி ஹைதராபாத்ல வந்து சேர்க்க போறாங்க. அப்ப நம்ம பேசும்போது அவங்க எல்லாம் ஏர்போர்ட்ல பிளேன் ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் நம்ம எம்எல்ஏஸ் எங்க போயிடுவாங்களோன்னு. அதுல காங்கிரஸும் இருக்குது. இன்னைக்கு சபை சோரனை ஸ்வேரின் பண்ணிட்டார் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன், ஜார்க்கண்டோட ஆளுநர். அவரு யோசிக்கிறார் என்னதான் நடக்குது, என்ன செய்யறாங்க, அங்க வந்து கட்சிக்கு ஆபத்து வருது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு என்னன்னா பிஜேபிக்கு உடைக்க பாக்குறாங்க, அது காங்கிரஸ் பயப்படுறாங்க. இதற்கிடையே எல்லாத்தையும் பயந்துட்டு இருக்கிறது யாரு கேட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரனுக்கு வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாங்க இப்ப திரும்பி வரும்பொழுது. அதை தவிர்த்து 5 முறை அவருக்கு சம்மன் வந்துருச்சு இடியில இருந்து. அந்த சாரா வியாபாரத்துல நல்ல பணத்தை பண்ணிட்டாங்க தனியார் துறைக்கு கொடுத்த பிறகு. அதுக்கப்புறம் திருப்பி வாபஸ் வாங்கிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இருந்தாலும் நிறைய பணம் கைவாரி இருக்குன்னு பேசப்படுறது. அந்த மேட்டர்ல தான் மணீஷ் சிசோடியா ஜெயில இருக்காரு. பல தலைவர்கள், நம்ம சஞ்சய் சிங்கிறவர் ராஜ்யசபா எம்பி ஆம் ஆத்மி, அவரு உள்ள இருக்காரு. கேஜ்ரிவாலுக்கு இப்ப என்ன பயம் பிடிச்சிருக்குன்னா, நம்மள உள்ள தள்ளிட்டாங்கன்னா நம்ம பதவி போயிடும். இவர் தன் கட்சியில வேற யாரும் போட இஷ்டப்படுறது இல்லை. இப்ப ஹேமந்த் சோரனுக்குள்ள பிரச்சனை தான் இவருக்கும். அதனால இவர் என்ன பண்ணாரு, முதல்ல வந்து தன் தன் மனைவி சுனிதா கேஜ்ரிவால் இருக்காங்க, அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. இவர் என்ன நினைக்கிறார், ஒருவேளை நம்மள இடி உள்ள தள்ளிட்டாங்கன்னா நம்ம மனைவியே இருக்கட்டும், ஏன்னா மற்ற தலைவர் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. இப்ப இதுல அவர் என்ன பண்றாரு, பயந்துட்டே இருக்காரு, நம்மளை கூப்பிட்டானா உள்ள பிடிச்சிருவாங்க, கூப்பிட்டா உள்ள பிடிச்சிருவாங்க, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியோட தலைவர்னு கூப்பிடுறீங்களா இல்ல டெல்லி முதல்வர் கூப்பிடுறீங்க, அதை சொல்லுங்க. இடி சொல்றாங்க சட்டப்பூர்வமா நாங்க எதுக்கு உங்களை கூப்பிடுறோம்னு சொல்ல வேண்டாம், நீங்க ஆஜராக கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்க. என்ன விஷயம்னா, அந்த சாராயம் பாலிசி மாத்தினாரு, தனியார் பண்றது, அங்கங்க டெல்லி முழுக்க கடைகளை திறக்கலான்னு. அந்த பாலிசி மாத்தில தான் பணம் போயிருக்கு. அந்த பணம் போனதுல என்ன இருக்கு, பணம் யார் கொடுத்தாங்களோ, இங்க பாருங்க எப்போதுமே பணம் கொடுத்தவங்க தான் மாட்டி விடுவாங்க. யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, கேஜ்ரிவால் முன்னாடி தான் பேசின பிறகுதான் நாங்க பணத்தை கொடுத்தோம். ஏன்னா மணி ட்ரையல் வந்துருச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க 300-400 கோடிக்கு மணி ட்ரையல் இருக்குது அப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே கமெண்ட் பண்ணாரு, பெயில் மறுத்த போகுது மணீஷ் சிசோடியாக்கு. இவர் என்ன பயப்படுறாரு, அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு இவங்களை கேட்க போறாங்க, இந்த பர்டிகுலர் தேதியில நீங்க அவங்கள சந்திச்சீங்களா, பயம் வந்துட்டே இருக்கு, என்ன போறது என்ன போறது. நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை மிக மிக நன்றி சார். வணக்கம்.